சந்திரகுப்தனை நினைத்து நந்தினிக்கு வெறுப்பாக இருந்தாலும் அவன் மீது இருக்கும் காதலை நந்தினியால் புறந்தள்ள முடியவில்லை. எனவே ஒரு பெரும் மூச்சோடு தான் நிச்சயமாக இன்னும் சிறிது தினங்களில் சந்திரகுப்தனை சென்று சேர்ந்து விடலாம், இதை போலவே ஒரு ரம்யமான இரவு நேரத்தில் சந்திரகுப்தனோடு அவன் மனைவியாய் மகத அரண்மனையில் இருக்கலாம் என்றும் எண்ணிக்கொண்டாள். வியாபாரி அனுப்பியிருக்கும் பாதுகாவலன் சென்று தான் இங்கே மாட்டியிருக்கும் விஷயத்தை அறிவித்தால் இந்த முறை சந்திரகுப்தன் நிச்சயமாய் தன்னை கைவிடாது திரவியனிடமிருந்து தன்னை மீட்டு விடுவான். பின்பு தான் பட்ட அத்தனை அவமானத்திற்கும் அவனை பழி வாங்குவான் என்று முழுவதுமாக நம்பினாள். சிறிது நேரத்திலேயே திரவியனும் அவனுடைய கொள்ளை கூட்டமும் அதிகமாக குடித்துவிட்டு காரணமே இன்றி சிரிக்கத் தொடங்கினார்கள். நந்தினி அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள எண்ணினாள். எனவே அவள் திரவியனின் மதுக்கோப்பையில் இன்னும் அதிகமாக மதுவை ஊற்றியபடி அவனிடம் பேச்சு கொடுக்கத் தொடங்கினாள். இந்த மொத்த கடலையும் தன்னுடைய சாம்ராஜ்யமாக ஆட்சி செய்யும் திரவியனான நீ சாதாரணமாய் மது அருந்துவதற்காக ஒரு வியாபாரியின் கப்பலில் வரமாட்டாய். உனக்கு பெண்களின் மீது மோகம் இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். பின்பு எதற்காக நீ இந்த கப்பலுக்கு வந்திருக்கிறாய் என்று கேட்க நந்தினியின் கேள்வியால் திரவியன் சிறிது நிமிடங்கள் அமைதியாக இருந்தாலும் அவளை நேருக்கு நேராக பார்த்து கூறினான். இளவரசி, உன்னுடைய அறிவு கூர்மை என்னை வியக்க வைக்கிறது. நீ வெளித்தோற்றத்தில் பார்ப்பதற்கு அழகாக மட்டுமல்லாது உன் உடலிலும் ராஜதந்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் என்னை சரியாக எடை போட்டு இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாய். நீ எண்ணுவது உண்மைதான். நான் ஒன்றும் உன் கைகளில் மதுவை வாங்கி அருந்தி மகிழ்வித்திருப்பதற்காக இங்கே வரவில்லை. அந்த மாமன்னர் அலெக்சாண்டரின் தளபதியான செலூக்கஸ் என்னை துரத்திக் கொண்டிருக்கிறான். அதனால்தான் நான் அவனிடமிருந்து தப்பிப்பதற்காக இந்த கப்பலில் மறைந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எனது கப்பல் பெயர் தெரியாத ஒரு துறைமுகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இனி அந்த செலூக்கஸிடமிருந்து தப்பிக்கும் வரை நான் பராந்தக தீவில் தான் இருக்கப் போகிறேன். இதனால் அந்த செலூக்கஸ் என்னையும் கண்டுபிடிக்க முடியாது, என்னுடைய கப்பலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் எப்பொழுது சோர்ந்து போய் இங்கிருந்து கிளம்பலாம் என்று முடிவு செய்கிறானோ அப்பொழுது நான் மறுபடியும் வெளியே சென்று என்னுடைய கப்பலை எடுத்துக்கொண்டு என் கடல் சாம்ராஜ்யத்தை ஆளத் தொடங்குவேன். மேலும் அந்த அலெக்சாண்டர் ஒன்னும் மாமன்னன் கிடையாது. நான் தான் இந்த கடல்களின் மாமன்னன் என்று கூற அவனது சிரிப்பு சத்தம் அந்த மொத்த இடத்திலும் எதிரொலிக்கத் தொடங்க நந்தினி அவனை அதிர்ச்சியாக பார்க்க அப்பொழுது திடீரென்று அவனுக்கு பக்கத்தில் ஓடி வந்த ஒருவன், சகோதரா, நம்மை ஏமாற்றிவிட்டார்கள். நம் அனைவரையும் இந்த கப்பலில் ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த வியாபாரி தன்னுடைய பாதுகாவலன் ஒருவனை இங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கிறான் என்று கூற இதை கேட்டு திரவியனின் சிரிப்பு மொத்தமாக மறைந்து போனது. அவன் உடலில் ஏறியிருந்த மதுவின் வீரியமும் அப்படியே குறைய அவன் தனக்கு எதிரே இருந்த வியாபாரியை மிகவும் கோபமாக பார்க்கத் தொடங்கினான். இதை கண்ட வியாபாரியும் அதிர்ந்து போக திரவியன் சற்று தள்ளாடியபடி எழுந்து கத்தத் தொடங்கினான். நீ என்னை ஏமாற்றிவிட்டாய். என்னை இந்த கப்பலில் வரவேற்பது போல் நாடகமிட்டுவிட்டு உன்னுடைய பாதுகாவலனை இங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கிறாய். அப்பொழுதுதானே என்னுடைய கப்பலை கண்டுபிடித்து எங்களை எல்லாம் நீ கொல்ல முடியும். இந்த திரவியனுக்கு ஏமாற்றுக்காரர்களை ஒரு நாளும் பிடிக்காது என்று கூறியவன் தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு வேகமாய் வியாபாரியின் அருகே ஓடி அவரது நெஞ்சில் பலமாய் குத்திவிட அவரது ரத்தம் தெரித்து பக்கத்தில் இருந்த நந்தினியின் முகத்தில் பட அவள் அதிர்ச்சியில் உயிரே போவது போல் கத்தத் தொடங்கினாள். இன்னொரு புறம் சந்திரகுப்தனும் அந்த அந்நிய நாட்டு பெண்ணும் மகத நாட்டிற்கு அருகில் இருக்கும் ஒரு கிராமத்தை அடைந்திருந்தார்கள். ஆனால் அங்கு நிறைய மகத நாட்டு வீரர்கள் நின்று கொண்டிருப்பதை பார்த்து சந்திரகுப்தனுக்கு மிகவும் குழப்பமானது. எதற்காக தன்னுடைய வீரர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் என்று யோசித்தவன் யோசனையாக அவர்களை பார்த்து கொண்டிருக்க மன்னர் உக்கிரசேனரும் அந்த இடத்திற்கு வந்துவிட சந்திரகுப்தன் அவரை பார்த்து வியப்பாக கேட்டான். மன்னா, இவர்களையெல்லாம் எங்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க அதற்கு மன்னர் உக்கிரசேனரும் தயக்கமாக பதில் கூறினார். பிரச்சனை எதுவும் இல்லை சந்திரகுப்தா. நீ அரண்மனையில் இல்லாத காரணத்தினால் ஆச்சாரிய சாணக்கியரின் முடிவுகளைத்தான் நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று கூற சந்திரகுப்தன் வியப்படைந்தான். ஆச்சாரியர் அப்படி என்ன ஆணையிட்டார்? மேலும் எதற்காக இத்தனை வீரர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறீர்கள்? உங்களை பார்த்தால் ஏதோ போர் தொடுக்கச் செல்வது போல் இருக்கிறது என்று கூற மன்னர் உக்கிரசேனரும் என்ன நடந்தது என்பதை பொதுவாக கூறிவிட்டு ஆச்சாரிய சாணக்கியரின் முடிவையும் விளக்கினார். சந்திரகுப்தா, இப்பொழுது வியாபாரி மோகனதாசனுடைய அறிவுரையின்படி ஆச்சாரிய சாணக்கியர் தென்மேற்கு திசையில் இருக்கும் அனைத்து கிராமத்தின் நிலங்களையும் அரசுடைமையாக்கிக் கொள்ள முடிவு செய்திருக்கிறார். அதனால்தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூற சந்திரகுப்தன் இதை கேட்டு மிகவும் கோபமடைந்து விட்டான்.
நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் மன்னா? இவ்வளவு பெரிய முடிவை நீங்கள் எவ்வாறு நான் இல்லாமல் எடுக்க முடியும்? என்னிடம் இதை பற்றி ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்க, அதற்கு மன்னர் உக்கிரசேனர், எனக்கு உன்னுடைய எண்ணம் புரிகிறது சந்திரகுப்தா. ஆனால் ஆச்சாரிய சாணக்கியர் நன்றாக யோசித்து பின்புதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இருப்பினும் அவர் உன்னிடம் ஒருமுறை இதை குறித்து பேசி இருக்கலாம். என்ன செய்வது, சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லை என்று கூற, சந்திரகுப்தனுக்கு இதை கேட்டு மேலும் கோபமானது. மன்னா, இந்த முடிவை என்னால் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளவு பெரிய முடிவு எடுப்பதற்கு முன்பு நீங்கள் அனைவரும் நிச்சயமாக என்னோடு ஒரு முறை கலந்துரையாடி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்ல, சந்திரகுப்தனின் கோபத்தை கண்டு மன்னர் உக்கிரசேனருக்கும் குழப்பமாகத்தான் இருந்தது. முதலில் நீ எதற்காக இவ்வளவு கோபம் கொள்கிறாய் சந்திரகுப்தா? ஆச்சாரிய சாணக்கியரின் முடிவு எப்போதும் சரியாகத்தான் இருக்கும் என்பதை மறந்து விட்டாயா என்று கேட்க, அவனோ கோபமாக மறுத்தான். மன்னா, எனக்கு அவருடைய முடிவில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் நான் இங்கு வருவதற்கு முன்புதான் இந்த கிராமத் தலைவரிடம் அங்கிருக்கும் நிலத்தையெல்லாம் அவர்களுடைய உடைமையாக்கி தங்களுக்குள் பிரித்துக் கொள்ளும்படி வாக்கு கொடுத்து விட்டேன். நான் இவ்வாறு ஒரு முடிவு செய்த பின்பு அதை மறுபடியும் எவ்வாறு மாற்ற முடியும் என்று கேட்க, மன்னர் உக்கிரசேனர் சந்திரகுப்தனின் எண்ணத்தை புரிந்து கொண்டாலும் மிகவும் மரியாதையாக கேட்டார். ஆனால் சந்திரகுப்தா, நீயும் இது போன்ற பெரிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு ஒரு முறை ராஜசபையில் இருக்கும் மற்றவர்களிடம் ஆலோசனை செய்ய வேண்டும் என்று யோசிக்கவில்லையா என்று கேட்க, சந்திரகுப்தன் அவரை உடனடியாக இடைமறித்தான். மன்னா, நான் செய்ததை தவறாக நினைக்க வேண்டாம். ஆனால் இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலையில் ராஜசபையில் இருக்கும் மற்ற அமைச்சர்களிடம் விவாதிக்காமல் நிச்சயமாக ஒரு மன்னனால் தனியாக முடிவெடுக்க முடியும். மேலும் நான் இப்பொழுதும் சாதாரண இளைஞன் கிடையாது. நான் இந்த மகத நாட்டின் மன்னன். எனவே இதை பற்றி நானே ஆச்சாரியரிடம் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு அதற்கு மேலும் அந்த இடத்தில் நிற்காத சந்திரகுப்தன் நேராக அரண்மனைக்கு செல்லத் தொடங்கிவிட்டான். அவனோடு அந்த அந்நிய நாட்டு பெண்ணும் நடப்பதையெல்லாம் வியப்பாக பார்த்தபடி சென்று கொண்டிருந்தாள். இன்னொரு புறம் வியாபாரியின் கப்பலில் இருந்த நந்தினியோ பேச்சு வராமல் உறைந்து போய் நின்று விட்டாள். சிறிது நேரத்திற்கு முன்புதான் திரவியன் அவளது கண்களுக்கு முன்னாலேயே அந்த வியாபாரியை கொலை செய்திருந்தான். அவரது ரத்தம் முழுவதும் நந்தினியின் முகத்திலும் திரவியனின் முகத்திலும் தெரித்திருக்க, நந்தினியின் கைகள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று சுத்தமாக புரியவில்லை. மேலும் அவளுக்கு தன்னை குறித்து கவலை கிடையாது. தன்னோடு இருக்கும் மற்ற பணிப்பெண்களை குறித்துத்தான் மிகவும் கவலையாக இருந்தது. இப்பொழுது வியாபாரி இறந்து போன சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு அந்த இடத்தில் இருக்கும் கொள்ளையர்களும் மற்ற பாதுகாவலர்களும் அவர்களிடம் தவறாக நடந்து கொண்டால் என்ன செய்வது என்றவள் பயத்தோடு நின்று கொண்டிருக்க, ஆனால் திரவியன் நந்தினியை கண்டுகொள்ளாது ஆத்திரமாக கத்திக் கொண்டிருந்தான். வியாபாரி இறந்த பின்னாலும் கூட அவனால் தன்னுடைய ஆத்திரத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. என்னை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? உனக்கு இந்த மரணம் தேவைதான். இனி என்னை யாரும் ஏமாற்ற வேண்டும் என்று கனவிலும் நினைத்து பார்க்க கூடாது என்று கத்திக்கொண்டிருக்க, வியாபாரியின் பாதுகாவலர்களோ இதை பார்த்து பெரும் கோபம் கொண்டு விட்டார்கள். தங்களுடைய எஜமானனை திரவியன் கொன்றுவிட்டதால் மிகுந்த கோபம் கொண்டவர்கள் உடனடியாக மற்ற கடற்கொள்ளையர்களை கொல்லலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். இனி இந்த கப்பலில் இருக்கும் எந்த கொள்ளையனும் தப்பிக்க கூடாது. உடனடியாய் அனைவரையும் கொன்று கடலில் வீசுங்கள் என்று ஒரு பாதுகாவலன் கத்த, இதை சுற்றியிருந்த திரவியனின் கொள்ளையர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சண்டை ஏற்பட்டாலும் அதை எதிர்கொள்வதற்கு அவர்கள் மிகவும் தயாராக இருக்க, திரவியன் அதை பார்த்து சிரித்தான். எங்களை எதிர்க்கும் அளவிற்கு தைரியம் இருக்கிறதா? ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த கடல் சாம்ராஜ்யத்தின் அரக்கர்கள். எங்களை மனிதர்களான உங்களால் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது என்று கூறியவன், தாக்குங்கள் என்று சத்தமாய் கர்ஜிக்க, கடல் கொள்ளையர்களுக்கும் வியாபாரிகளின் பாதுகாவலர்களுக்கும் இடையே மிகப்பெரிய சண்டை உருவானது. அங்கிருந்த ஆட்கள் என்னவோ குறைவுதான். ஆனால் அவர்கள் அனைவரும் மிகவும் கொடூரமாக சண்டை போட்டதால் அனைத்து இடத்திலும் ரத்தம் தெரித்துக் கொண்டிருக்க, திரவியனின் கொள்ளைக்காரர்கள் இதுவரை போட்டிராத அளவிற்கு மிகவும் கோபமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். மேலும் நேரம் செல்ல செல்ல வியாபாரியின் பாதுகாவலர்கள் குறைந்து கொண்டே வர, இதை பார்த்து நந்தினிக்கு மிகவும் கவலையானது. நிச்சயமாக இந்த சண்டையில் திரவியன் தான் ஜெயிக்கப் போகிறான் என்பது அவளுக்கு புரிந்தாலும் அதன் பின்பு தங்கள் நிலை என்னவாகும் என்று நினைத்துதான் அவளுக்கு கவலையாக இருந்தது. நேரம் செல்ல செல்ல அந்த கப்பலை சுற்றி இருந்த கடலுக்குள் அனைத்து பிணங்களும் வீசப்பட, இறுதியில் திரவியன் தான் வெற்றி பெற்றிருந்தான். அவனது கொள்ளை கூட்டம் வியாபாரியின் அனைத்து பாதுகாவலர்களையும் கொன்றுவிட்டு வெற்றி கழுப்பில் கத்திக்கொண்டிருக்க, திரவியன் அந்த வெற்றியை கொண்டாட முடியாது தண்ணியை சுற்றி மிதந்து கொண்டிருக்கும் பிணங்களைத்தான் கோபமாக பார்த்துக் கொண்டிருந்தான்.
நேரம் செல்லச் செல்ல அந்த பிணங்களிலிருந்து வந்த ரத்தம் எல்லாம் அந்த இடத்தை சிவப்பாக மாற்றிக்காட்ட அந்த காட்சியே கொடூரமாக இருந்தது. அவன் தன் மனதிற்குள், ஒருவேளை அந்த செலூக்கஸ் மட்டும் என்னை தொடர்ந்து வரவில்லை என்றால் இன்று இப்படி ஒரு தினம் வந்திருக்காது. மேலும் அந்த நந்தினி நான் நினைத்ததை விட மிகவும் புத்திசாலியாக இருக்கிறாள். நான் இதற்கெல்லாம் உடனடியாக ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டவள் உடனடியாய் திரும்பி மேலே இருந்த நந்தினியை பார்த்தான். அந்த இளவரசியை பிடித்து கீழே இழுத்து வாருங்கள், அத்தோடு சேர்த்து அனைத்து பணிப்பெண்களையும் கூட இங்கு இழுத்து வாருங்கள் என்று கத்த நந்தினி இதைக் கண்டு அதிர்ந்து போனாள். இனி தாங்கள் திரவியன் கூறுவதை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவன் தங்களை நிம்மதியாக விடப்போவதில்லை என்று புரிந்து கொண்ட நந்தினி உடனடியாய் அவர்களிடம் சரணடைந்து விடலாம் என்று முடிவு செய்தாள். அதே நேரம் கீழே இருந்த மற்ற கொள்ளையர்களும் திரவியனிடம் வினவிக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய அடுத்த திட்டம் என்ன? நாம் இப்பொழுது எங்கு செல்லப் போகிறோம் என்று கேட்க அதற்கு திரவியன் நந்தினியின் மீது இருந்த கண்களை எடுக்காது, நமது பயணத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நாம் இப்பொழுது பராந்தக தீவிற்குத்தான் செல்லப் போகிறோம் என்று கூற உடனடியாய் கப்பலை பராந்தக தீவை நோக்கி மிகவும் வேகமாக செலுத்தத் தொடங்கினார்கள். ஆனால் மற்ற கொள்ளைக்காரர்களால் கீழே இழுத்து வரப்பட்ட நந்தினி திரவியனை சந்திக்க முடியாது தன் கண்களை கீழே குனிந்து கொள்ள அவன் ஆத்திரமாக கூறினான், என்னுடைய அறைக்கு அமைதியாய் வா. ஏதேனும் பிரச்சனை செய்ய நினைத்தால் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று கூற நந்தினிக்கு இதை கேட்டு பயமாக இருந்தது. ஆனால் நிச்சயமாக அவன் தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள மாட்டான் என்று எண்ணியவள் மெதுவாக திரவியனை தொடர்ந்து அவனது அறைக்குச் சென்றாள். அங்கு சென்றும் திரவியன் மிகவும் கோபமாய் நின்று கொண்டிருக்க நந்தினி தன்னை புரிய வைத்துவிடும் நோக்கில் நான் என்று என்னவோ ஆரம்பிக்க திரவியன் அவளை உடனடியாக இடைவெட்டினான். நீ கூறப்போகும் எதையும் நான் கேட்பதற்கு தயாராக இல்லை. எனக்கு வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு பதில்தான். நீ உண்மையை கூறிவிட்டால் உன்னை உயிரோடாவது விட்டு வைப்பேன், இல்லை என்றால் நான் பொல்லாதவனாக மாறிவிடுவேன் என்று கூற நந்தினி அவனது கோபத்தை கண்டு எச்சில் விழுங்கினாள். உண்மையை கூறு. அந்த வியாபாரி தன்னுடைய பாதுகாவலனை எந்த இடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறான் என்று கேட்க நந்தினியோ அதற்கு பதட்டமாய், என்ன கேள்வி இது? அந்த பாதுகாவலனுக்கும் வியாபாரிக்கும் இடையே என்ன எண்ணம் இருந்தது என்று எனக்கு எவ்வாறு தெரியும்? அவரே என்னை உன்னிடமிருந்துதான் விலைக்கு வாங்கி இருக்கிறார். அடிமையான என்னிடம் எவ்வாறு அவர் அனைத்து விஷயங்களையும் கூறுவார்? உனக்கே இது அபத்தமாக தெரியவில்லையா என்று கேட்க திரவியன் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. அவன் கோபமாய், உன்னுடைய பொய்களை நம்புவதற்கு நான் தயாராக இல்லை. மேலும் எனக்கு பெண்கள் மீது எந்த ஒரு ஆசையும் கிடையாது என்ற விஷயம் உனக்கு நன்றாகவே தெரியும். நான் எதற்காக இந்த கப்பலில் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றியும் உன்னிடம் கூறிவிட்டேன். எனவே இதற்கு மேலும் அப்பாவியாக நடிக்காமல் நிஜமாகவே அந்த பாதுகாவலன் எங்கே சென்று இருக்கிறான் என்று கூறிவிடு என்று மிரட்ட நந்தினி இதை கண்டு, இப்பொழுது இந்த அகண்ட கடலில் நாங்கள் அனைவரும் உன்னுடைய கருணையில்தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது உன்னை பகைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எவ்வாறு எங்களுக்கு தோன்றும் என்று கேட்க திரவியனால் அதற்கு மேலும் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவன் அதீத கோபத்தோடு, அப்படி என்றால் என்னிடம் உண்மையை கூறப்போவது கிடையாது, அப்படித்தானே? சரி, இனிமேல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் வேகமாக அங்கிருந்து செல்லத் தொடங்க நந்தினிக்கு பதட்டமானது. எங்கே செல்கிறாய்? நான் கூறுவது உண்மைதான், என்னை நம்பு என்றவள் பின்னாலே வர திரவியன் அதை கண்டுகொள்ளாது, நீ கூறுவது உண்மைதானா இல்லையா என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம். நான் உடனடியாக ஒரு பணிப்பெண்ணை பிடித்து கடலில் தூக்கி எறிகிறேன். அதை பார்த்துவிட்டு உன் மனதில் இருக்கும் உண்மை வெளிவந்துவிடும் அல்லவா என்று கேட்க நந்தினி பதறிவிட்டாள். இல்லை, அவ்வாறு செய்து விடாதே என்றவள் கத்த திரவியனோ அதை கண்டுகொள்ளாது அங்கு பயத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு பணிப்பெண்ணை பிடித்து கோபமாய் கடலுக்குள் தள்ளிவிட்டான். ஆடிக்கொண்டிருந்த அலைக்கடலில் போராட முடியாது அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கத் தொடங்கியிருக்க நந்தினிக்கு பதட்டத்தில் என்ன செய்வது என்று புரியவில்லை. இந்நேரம் திரவியன் அவளை தூக்கி எறிந்திருந்தாலும் கூட நீந்தி அருகே இருக்கும் துறைமுகத்திற்கு சென்று இருப்பாள். ஆனால் இப்பொழுது மூழ்கிக் கொண்டிருக்கும் பணிப்பெண்ணுக்கு நீச்சல் தெரியாது என்பதால் அவள் பயத்தில் மேலும் அதிகமாக மூழ்கிக் கொண்டிருக்க நந்தினி வேறு வழியில்லாமல் கத்தினாள். இதை நிறுத்திவிடு, நான் உண்மையை கூறிவிடுகிறேன். அந்த வியாபாரியின் பாதுகாவலன் உங்களுக்கு பிரச்சனை தரும்படியான எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கும் செல்லவில்லை. எனவே என்னை நம்பி அந்த பணிப்பெண்ணை காப்பாற்றிவிடு. உன்னை கெஞ்சி கேட்கிறேன். அந்த பாதுகாவலன் நிச்சயமாக உங்களுக்கு ஆபத்து ஏற்படும்படி எதையும் செய்ய போவதில்லை என்று பதற திரவியன் சில வினாடிகள் நந்தினியின் கண்களை கூர்மையாக பார்த்தான். அவள் உண்மையை தான் கூறுகிறாள் என்பது தெரிய
வியாபாரியின் பாதுகாவலன் தங்களை மாட்டிக் கொடுப்பதற்காக செல்லவில்லை என்பதை புரிந்து கொண்டு உடனடியாய் மூழ்கிக் கொண்டிருக்கும் அந்த பணிப்பெண்ணை காப்பாற்றும்படி தன் கொள்ளை கூட்டத்தினரிடம் கூறிவிட்டான். இன்னொரு புறம் மகத நாட்டில் ஆச்சாரிய சாணக்கியர் அன்றைய ராஜசபையை தொடங்கியிருந்தார். சற்று நேரத்திற்கு முன்புதான் ஒற்றன் ஒருவன் வந்து சந்திரகுப்தன் ஒரு அந்நிய நாட்டு பெண்ணோடு அரண்மனைக்கு வந்து கொண்டிருப்பதாய் கூற அவர்கள் அனைவரும் சந்திரகுப்தனுக்குத்தான் ஆவலாக காத்துக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் சந்திரகுப்தன் தன் வீரர்களுடன் அங்கே வந்து சேர அவனோடு காப்பாற்றப்பட்ட அந்நிய பெண்ணும் வியப்பாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். அங்கு இருந்த அனைத்து அமைச்சர்களும் அந்த பெண்ணைத்தான் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருக்க ஆச்சாரிய சாணக்கியரும் அந்த பெண்ணை கவனமாக பார்த்தார். அவளது நிறம், முடி மற்றும் கண்கள் அனைத்தும் வித்தியாசமாக இருக்க ஆச்சாரிய சாணக்கியருக்கு சிறிது வியப்பு ஏற்பட்டது. ஆனால் சந்திரகுப்தன் அதை கவனிக்காது தன்னுடைய அமைச்சர்களை எல்லாம் பொதுவாக வரவேற்றுவிட்டு தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்ந்து கொள்ள அவன் அழைத்து வந்திருந்த ஊர் தலைவரும் அந்நிய நாட்டு பெண்ணும் தனியாக இருந்த 2 இருக்கையில் அமர்ந்து கொண்டார்கள். சந்திரகுப்தன் வந்துவிட்டதால் ராஜ்யசபை தொடங்கப்பட முதலில் அனைவரையும் பொதுவாக வாழ்த்திவிட்டு அங்கிருந்த அந்நிய நாட்டு பெண்ணை ஆச்சாரிய சாணக்கியர் பார்த்து வினவினார். மகத நாட்டிற்கு உன்னை வரவேற்கிறேன் மகளே. உன்னை பார்த்தால் இந்த பாரதத்தைச் சேர்ந்த பெண்ணாக தெரியவில்லையே. எனவே நீ யார் என்பதை இந்த ராஜசபையில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்க அதற்கு அந்த அந்நிய நாட்டு பெண் பதில் கூறும் முன்பே சந்திரகுப்தன் சற்று கடுமையான குரலில் கூறினான். ஆச்சாரியரே, இப்பொழுது அந்த பெண் என்னுடைய பொறுப்பில் இருக்கிறாள். மேலும் அவளை இந்த மகத நாட்டின் தவறான ஆட்சியில் இருந்துதான் நான் காப்பாற்றி அழைத்து வந்திருக்கிறேன். இனிமேலாவது நான் தான் மகத நாட்டை சரியான பாதையில் வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று கூற ஆச்சாரிய சாணக்கியருக்கு சந்திரகுப்தனின் கோபம் நன்றாக புரிந்தது. எனவே அவர் அமைதியாக இருக்க சந்திரகுப்தனோ அவரைத்தான் கடுமையாக பார்த்துக் கொண்டிருந்தான். தான் மேலும் ஏதாவது பேசினால் சந்திரகுப்தனுக்கும் தனக்கும் பிரச்சனை ஏற்பட்டு அதை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் தவறாக எண்ணக்கூடும் என்று எண்ணியவர் சட்டென்று நிதானமாய் மாறி அங்கிருந்த ராஜசபையை நோக்கி பேசத் தொடங்கினார். இப்பொழுது நம்முடைய மன்னர் வந்துவிட்டதால் நாம் மற்ற விஷயத்தை பற்றி முடிவு செய்து விடலாம். தென்மேற்கு திசையில் இருக்கும் கிராமங்களின் நிலங்களை எல்லாம் நாம் கூடிய விரைவில் அரசுடைமையாக்க வேண்டும். மேலும் அதற்கான அனைத்து பொறுப்புகளையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாது பார்த்துக் கொண்டு அந்த மக்களுக்கும் நம்மாலான உதவியை செய்ய வேண்டும் என்று கூற சந்திரகுப்தன் சட்டென அவரை இடைவெட்டினான். ஆச்சாரியரே, அதை பற்றி இன்று நானும் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன். இன்றிலிருந்து அந்த தென்மேற்கு திசையில் இருக்கும் அனைத்து நிலங்களையும் அங்கு வாழும் கிராம மக்களின் உடைமைகளாக நான் அறிவித்துவிட்டேன். மேலும் என்னோடு வந்திருக்கும் இவரைத்தான் அந்த அனைத்து கிராமத்திற்கும் பொறுப்பாகவும் என் சபையின் கிராம தலைவராகவும் நான் நியமித்திருக்கிறேன். இனி அவர்களே அந்த நிலத்தை எல்லாம் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டு தங்களது வாழ்வாதாரத்தை பார்த்துக் கொள்வார்கள் என்று கூற சந்திரகுப்தனின் இந்த முடிவை கேட்டு ராஜசபையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்து போய்விட யாருக்கும் சந்திரகுப்தனின் இந்த முடிவு பிடிக்கவில்லை. எனவே யாரும் பேசாது அமைதியாக அமர்ந்திருக்க திடீரென்று அமைச்சர் கேசவநாதன் எழுந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தார். ஆனால் மன்னா, நீங்கள் ராஜசபையில் உங்களுடைய முடிவை பற்றி கலந்து ஆலோசிக்காமல் எவ்வாறு அதை நடைமுறைப்படுத்த முயலலாம்? இது சரிப்பட்டு வரும் என்று எனக்கு தோணவில்லை என்று நேரடியாக சொல்லிவிட இதை கேட்டு சந்திரகுப்தன் கோபமடையவில்லை. மாறாக, அமைச்சரே, என்னிடம் எந்த ஒரு முடிவையும் கேட்காது தென்மேற்கு திசையில் இருக்கும் கிராம நிலங்களை எல்லாம் அரசுடைமையாக்க நீங்கள் ஒப்புக்கொண்டிருந்தால் பின்பு என்னாலும் எந்த முடிவை எடுக்க முடியும்? மேலும் இந்த நாட்டின் மன்னன் நான் தான் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒரு மன்னனால் தான் எண்ணியபடி நிச்சயமாக முடிவெடுக்க முடியும் என்று கூற ஆச்சாரிய சாணக்கியரோ நேரடியாக கூறிவிட்டார். நீங்கள் கூறுவது உண்மைதான் மன்னா. முடிவுகளை 2 பக்கத்திலும் எடுக்கலாம். ஆனால் எங்களுடைய முடிவு நன்றாக ஆராய்ந்து பின்பு எடுக்கப்பட்டதாக தோன்றுகிறது. உங்களுடைய முடிவு சாதாரணமாய் ஒரு சூழ்நிலையின் வெளிப்பாடாக எனக்கு தோன்றுகிறது. எனவே இதில் எந்த முடிவு சரியாக இருக்கும் என்று நீங்களே சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். ஒரு 5 வயது சிறுவன் கூட எங்களுடைய முடிவை ஏற்றுக்கொள்வான் என்பது என்னுடைய கருத்து என்று கூற சந்திரகுப்தனோ இதை கேட்டு கேலியாக சிரித்தான். ஆனால் ஆச்சாரியரே, நீங்கள் 5 வயது சிறுவனை உங்களுடைய மன்னராக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பது எனக்கும் நன்றாக தெரியும். எனவே நீங்கள் மன்னராக ஏற்றுக்கொண்ட ஒருவர் எடுத்த முடிவை நிச்சயமாக அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மேலும் மன்னர் எடுத்த முடிவை ஒருமனதாக ஏற்றுக்கொள்வது ராஜசபையில் இருக்கும் அனைத்து அமைச்சர்கள் மற்றும் ஆலோசகரின் கடமை. அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த தேவை கிடையாது என்று கூற நேரம் செல்ல செல்ல ஆச்சாரிய சாணக்கியர் மற்றும் சந்திரகுப்தனுக்கும் இடையே இருந்த பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இதை நன்றாக அறிந்து கொண்ட மன்னர் உக்கிரசேனரும் அவசரமாய் எழுந்து, இடையில் பேசுவதற்கு மன்னிக்க வேண்டும் ஆச்சாரியரே. இப்பொழுது இந்த முடிவில் ஒரு சரியான புரிதல் இல்லாது இருப்பதால் நாம் வேறு விஷயங்களை பற்றி விவாதிக்க தொடங்கலாம் என்று கூற ஆச்சாரிய சாணக்கியருக்கு சந்திரகுப்தனின் முடிவை கேட்டு அத்தனை ஆத்திரமாக இருந்தது.
எதற்காக அவன் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறான் என்று கோபமாய் எழுந்தவர், நம்மால் இந்த முக்கியமான விஷயத்திலேயே ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்றால் அதை தவிர்த்து வேறு சிறிய விஷயங்களை பேசுவதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்று எண்ணுகிறேன். அதனால் இந்த ராஜசபையின் தலைமை ஆலோசகரான எனக்கு இந்த ராஜசபை தொடர்ந்து நடைபெறுவதில் விருப்பம் கிடையாது. இந்த கூட்டத்தை இத்தோடு முடித்துக் கொள்ளலாம். இனி கால வரையறையின்றி இந்த சபை நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று கூறிவிட, அதை கேட்டு அனைத்து அமைச்சர்களும் மெதுவாய் எழுந்து அந்த இடத்திலிருந்து செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதை சந்திரகுப்தன் பார்த்தாலும் எதுவும் செய்யாது அமைதியாய் அமர்ந்திருக்க மன்னர் உக்கிரசேனருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இன்னொரு புறம் காந்தார நாட்டின் துறைமுகத்தில் மன்னர் ஹம்பி, ஆமாத்தியர் மற்றும் செலூக்கஸ் மூவரும் திரவியனை பிடிப்பதற்காக தயாராகிக் கொண்டிருந்த மன்னர் ஹம்பியின் கப்பல் படையைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நடப்பதையெல்லாம் பார்த்த செலூக்கஸ் மிகவும் ஆச்சரியமாக கூறினார், மன்னா, நீங்கள் உடனடியாக அனைத்து வேலைகளையும் செய்து முடித்து இந்த ஏற்பாடை இவ்வளவு துரிதமாக செய்வீர்கள் என்று நான் சிறிதும் எண்ணி பார்க்கவில்லை. ஆமாத்தியர் கூறுவதை கேட்டு எப்படியும் மற்ற திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த 1 மணி நேரமாவது உங்களுக்கு தேவைப்படும் என்று நினைத்தேன். ஆனால் இத்தனை விரைவாக நீங்கள் அனைத்து வேலைகளையும் முடித்து மொத்த படையையும் ஆயத்தமாக்கிவிட்டீர்களே என்று ஆச்சரியமாய் கூற, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட மன்னர் ஹம்பியும், கவலை கொள்ள வேண்டாம் செலூக்கஸ் அவர்களே, இன்னும் சிறிது காலத்தில் அந்த திரவியனை பிடித்து உங்கள் மகள் ஹெலனாவை காப்பாற்றி விடலாம். உங்களுக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன். மேலும் உங்களோடு ஒருங்கிணைந்து இந்த வேலையை செய்து முடிப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே என்று கூற, தளபதி செலூக்கஸ் அதை ஏற்றுக்கொண்டான். பின்பு மூவரும் அனைத்து வேலைகளும் முடிந்த பின்னால் ரதத்தில் அமர்ந்து காந்தார நாட்டின் அரண்மனைக்கு திரும்பத் தொடங்கினார்கள். மன்னர் ஹம்பியின் இந்த செயல்கள் அனைத்தும் தளபதி செலூக்கஸுக்கு மிகவும் பிடித்திருந்தது. மன்னா, எங்களுடைய மாமன்னர் அலெக்சாண்டருக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பதை எண்ணி எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலும் நீங்கள் மிகவும் சரியான பக்கத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அவர் இந்த மொத்த உலகையும் கைப்பற்றுவதற்கு உங்களை போன்ற மாபெரும் மன்னர்களின் உதவிதான் அவருக்கு தேவை. ஒரு முறை அந்த திரவியனை பிடித்துவிட்டால் நாம் உடனடியாக மகத நாட்டை கைப்பற்றும் வேலையை தொடங்கிவிடலாம் என்று கூற, இதை கேட்ட ஆமாத்தியர் சட்டென்று இடைவெட்டி கூறினார், செலூக்கஸ் அவர்களே, உங்களுடைய திட்டம் எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் நம்மால் நீண்ட காலத்திற்கு காத்திருக்க முடியாது. நாம் முன்கூட்டியே திட்டமிட்டால் மட்டும்தான் மகத நாட்டிற்கு கீழே இருக்கும் விலை மதிப்பில்லாத உலோகங்களை நம்முடையதாக்கிக் கொள்ள முடியும். மேலும் அந்த சாணக்கியரையும் சந்திரகுப்தனையும் கூட வீழ்த்த முடியும் என்று கூற, ஆமாத்தியர் கூறுவதை செலூக்கஸ் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் ஆமாத்தியர் தொடர்ந்து, செலூக்கஸ் அவர்களே, இப்பொழுது மகத நாட்டின் தென்மேற்கு திசையில் இருக்கும் கிராமங்களில் எல்லாம் மிகவும் குறைந்த அளவில்தான் மக்கள் தொகை இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய நிறைய வீரர்களை அங்கு அனுப்ப தேவை கிடையாது. அதனால் திரவியனை நாம் தோற்கடித்த பின்னால் கிரேக்க படையின் உதவியோடு வடக்கு திசையில் துறைமுகத்தோடு இருக்கும் அனைத்து இடங்களையும் நாம் கைப்பற்றி விடலாம். அதே நேரம் மகத நாட்டிற்குள்ளும் சிறு சிறு உள்நாட்டு பிரச்சனைகளை தொடங்கி வைத்துவிட்டால் பின்பு சந்திரகுப்தனும் சாணக்கியரும் அதை தீர்ப்பதில் தங்களுடைய மொத்த கவனங்களையும் செலுத்த துவங்கி விடுவார்கள். நாம் அந்த நேரத்தை நமக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொண்டு விரைவாக நம்முடைய திட்டத்தை தீட்டிக் கொண்டு விடலாம் என்று கூற, ஆமாத்தியரின் வார்த்தைகளை கேட்டு செலூக்கஸ் சற்று சிந்தனை செய்தார். நீங்கள் என்ன பிரச்சனைகளை பற்றி கூறுகிறீர்கள் ஆமாத்தியரே? மேலும் நம்மால் மகத நாட்டிற்குள் என்ன உள்நாட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியும்? இவ்வாறெல்லாம் நடக்கும் என்று அந்த சாணக்கியருக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். எனவே அதை சமாளிப்பதற்கும் அவரிடம் ஏதேனும் திட்டங்கள் இருக்கும் என்று கூற, அதை ஆமாத்தியர் மறுத்தார். செலூக்கஸ் அவர்களே, அவர்கள் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த பிரச்சனைகள் உருவாகினால்தானே அவர்கள் எளிமையாக சமாளித்து விடுவார்கள். இதுவரை அவர்கள் எதிர்பாராதபடி நாம் ஒரு பிரச்சனையை உருவாக்கினால் என்று கேட்க, மன்னர் ஹம்பி ஆமாத்தியரை சுவாரஸ்யமாக பார்த்தார். ஆமாத்தியர் தொடர்ந்து, என்னுடைய திட்டம் என்னவென்றால், நாம் முதலில் மகத நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நதியின் திசையை மாற்ற வேண்டும். இப்பொழுது மகத நாட்டில் நிறைய மக்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கு தண்ணீரின் தேவை இன்றியமையாததாக இருக்கும். நாம் மட்டும் நதியின் திசையை மாற்றிவிட்டால் பின்பு பாசனத்திற்கு நீர் கிடைக்காது, மக்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய கலவரம் உருவாகும் என்று கூற, இதை கேட்டு செலூக்கஸின் முகத்தில் புன்னகை அரும்பியது. ஆமாத்தியரே, எனக்கு உங்களுடைய திட்டம் பிடித்திருக்கிறது. ஆனால் நாம் இதுபோன்று மேலும் மேலும் நிறைய திட்டங்களை தீட்டாது இவை அனைத்தையும் உடனடியாக செயல்படுத்த துவங்க வேண்டும் என்று கூற, எப்படியோ செலூக்கஸ் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டது ஆமாத்தியருக்கும் மன்னர் ஹம்பிக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதே நேரம் இங்கே மகத நாட்டில் இருந்த ஆச்சாரிய சாணக்கியர் ராஜசபையை கலைத்திருக்க, அங்கு சந்திரகுப்தன், அந்த அந்நிய நாட்டு பெண் மற்றும் கிராமத் தலைவரான ஊர் தலைவர் மட்டும்தான் எஞ்சி இருந்தார்கள். கிராமத் தலைவரும் அந்நிய நாட்டு பெண்ணும் அங்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்திருந்தார்கள். மேலும் ஆச்சாரிய சாணக்கியருக்கும் சந்திரகுப்தனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதற்கு தான்
ஒரு வகையில் காரணம் என்று அந்த கிராமத் தலைவருக்கு தோன்ற இதை எப்படியாவது சமன் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டார். எனவே அவர் தன் மனதிற்குள், நான் எப்படியாவது ஆச்சாரிய சாணக்கியரையும் சந்திரகுப்தனையும் மறுபடியும் ஒருங்கிணைக்க வேண்டும். அவர்களுக்குள் இவ்வாறு பிரச்சனை வந்தால் அதனால் இந்த நாட்டிற்குத்தான் மிகப்பெரிய ஆபத்து உண்டாகும் என்று எண்ணிக்கொள்ள இன்னொரு பக்கம் சந்திரகுப்தனும் ஆச்சாரிய சாணக்கியரை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய மொத்த வாழ்நாளிலும் இப்பொழுதுதான் ஆச்சாரிய சாணக்கியர் இந்த அளவிற்கு கோபம் கொண்டு பார்த்திருக்கிறான். மேலும் ராஜசபையில் தான் அவரை எதிர்த்து பேசி இருக்கக்கூடாது என்றும் அவனுக்கு தோன்ற அவனால் தன் குற்ற உணர்வை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. எதற்காக தான் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்தோம் என்று புரியாது அவன் நின்று கொண்டிருக்க அப்பொழுதுதான் அங்கே நின்ற அந்த அந்நிய நாட்டு பெண் அவனது கவனத்திற்கு வந்தாள். இதனால் சட்டென்று தன் சிந்தனையை மாற்றியவன் உடனடியாய் பணிப்பெண்களை அந்த இடத்திற்கு அழைத்தான். இந்த பெண் நம்முடைய விருந்தினர். எனவே இந்த பெண் நமது அரண்மனையில் இருக்கும் வரை அவளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவளுக்கு பணிபுரிய இனிமேல் 5 பணிப்பெண்களாக அவளோடு இருக்க வேண்டும் என்று சொல்ல பணிப்பெண்கள் அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். நிச்சயம் அண்ணா, ஆனால் என்றவர்கள் இழுக்க சந்திரகுப்தன் புரியாது. ஆனால் என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த பணிப்பெண், மன்னா, இப்பொழுது அரண்மனையில் இருக்கும் அனைத்து விருந்தினர் அறைகளிலும் கட்டிட சீரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே அந்த அறை முழுவதிலும் பொருட்களாக இருப்பதால் இவரை எங்கே தங்க வைப்பது என்ற அந்த பெண் அந்த வார்த்தையை முடிக்காது நிறுத்த சந்திரகுப்தன் சிறிது யோசனை செய்துவிட்டு அந்த பணிப்பெண்ணை பார்த்து கூறினான், இப்பொழுது நந்தினியின் அறையில் யாரும் இல்லைதானே என்று கேட்க அந்த பெண் உடனடியாக ஒப்புக்கொண்டாள். ஆம் மன்னா, இளவரசியின் அறையில் இப்பொழுது யாரும் இல்லை. ஆனால் இளவரசியின் உடைமைகள் எல்லாம் இப்பொழுதும் அந்த அறையில்தான் வைக்கப்பட்டிருக்கின்றன என்று கூற சந்திரகுப்தன் அதை ஏற்றுக்கொண்டு, பரவாயில்லை, நீங்கள் நந்தினியின் உடைமைகளை எல்லாம் வேறு ஒரு அறையில் மாற்றிவிட்டு இந்த பெண்ணை அங்கே வையுங்கள். வந்திருக்கும் விருந்தினரை சரிவர உபசரிக்க வேண்டியதுதான் நம்முடைய முதல் கடமை என்று கூற அந்த பெண்கள் சந்திரகுப்தனின் ஆணையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அந்த அந்நிய பெண்ணையும் தங்களோடு அழைத்துக் கொண்டு நந்தினியின் அறையை நோக்கிச் செல்லத் தொடங்கினார்கள். அவர்கள் அங்கிருந்து சென்ற பின்னால் தான் தனக்கு அருகே இருந்த தன் கிராமத் தலைவரை பார்த்த சந்திரகுப்தன், என்ன ஆயிற்று? உங்களை பார்ப்பதற்கு மிகவும் வருத்தமாக இருப்பது போல் தெரிகிறதே என்று கேட்க அதற்கு அந்த தலைவர் சற்று கவலையான குரலில் கூறினார், மன்னா, நடைபெற்ற அனைத்து பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் என்று தோன்றுகிறது. உங்களுக்கும் ஆச்சாரிய சாணக்கியருக்கும் இன்று ராஜசபையில் ஏற்பட்ட வாக்குவாதம் கூட என்னால் தான் உருவாகி இருக்கிறது. நீங்கள் என்னை சந்திக்கவில்லை என்றால் இவ்வாறு எல்லாம் நடந்திருக்காது அல்லவா என்று கேட்க சந்திரகுப்தன் அதை கேட்டு புன்னகை செய்தான். நீங்கள் இதில் குற்ற உணர்வு கொள்வதற்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. எப்பொழுதுமே ஒரு நாட்டின் புதிய மன்னருக்கும் அவருடைய ஆலோசகருக்கும் பிரச்சனை வருவது இயல்புதான். வாக்குவாதங்கள் உருவாகினால்தானே அதிலிருந்து நிறைய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் மரணத்தையே நிறைய முறை எதிர்கொண்டிருக்கிறேன். எனவே எனக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மிகவும் சாதாரணம்தான். நான் இதை பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று கூற அதற்கு அந்த கிராமத் தலைவர் சற்று மெதுவான குரலில் கேட்டார், மன்னா, உங்களிடம் கேட்பதற்கு எனக்கு ஒரு சிறிய விண்ணப்பம் இருக்கிறது என்று கூற சந்திரகுப்தன் உடனடியாக ஒப்புக்கொண்டான். தாராளமாக, எதுவாக இருந்தாலும் கேளுங்கள். நீங்கள் இப்பொழுது இந்த அரண்மனையின் விருந்தினர். எனவே உங்களுடைய விண்ணப்பத்தை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூற அதற்கு அவர் தயக்கமாக தன் கருத்தை கூறினார். மன்னா, இப்பொழுது ஆச்சாரிய சாணக்கியரின் மீது நீங்கள் கோபமாக இருப்பது எனக்கு புரிகிறது. இருப்பினும் நீங்கள் உங்கள் கோபத்தை விடுத்து அவரிடம் சென்று இந்த விஷயத்தை பற்றி கலந்து ஆலோசியுங்கள். நீங்கள் இருவரும் பேசினால் மட்டும்தான் புதிய தீர்வை கண்டுபிடிக்க முடியும். மேலும் ஆச்சாரிய சாணக்கியர் தான் சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு சரியான வழியை காட்டி இந்த நாட்டின் மன்னராக உயர்த்தி இருக்கிறார். அவருடைய ஞானத்தை பற்றியும் முடிவுகளை பற்றியும் இதுவரை எண்ணி வியக்காத ஆட்களே இல்லை என்று கூறலாம். ஆனால் அப்படிப்பட்டவரே தென்மேற்கு திசையில் இருக்கும் அனைத்து கிராம நிலங்களையும் அரசுடைமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்பு ஒரு உறுதியான காரணம் இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த காரணத்தினால் மகத நாட்டின் மொத்த நல்வாழ்வு கூட அடங்கி இருக்கலாம். ஆச்சாரிய சாணக்கியர் உங்களை கேட்காமல் இவ்வளவு பெரிய முடிவை எடுத்திருந்தாலும் அதற்கான தகுந்த காரணம் ஒன்று நிச்சயமாக அவரிடம் இருக்கும். கிராம நிலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த கிராமத்தில் வாழும் மக்களுக்கு தேவையான விஷயத்தையும் ஆச்சாரிய சாணக்கியர் முன்பே முடிவு செய்துவிட்டுத்தான் இத்தகைய எண்ணத்திற்கு வந்திருப்பார் என்று கூற சந்திரகுப்தனுக்கும் அந்த எண்ணம் சரியாகத்தான் தோன்றியது. உங்களுடைய அறிவுரைக்கு மிகவும் நன்றி. நீங்கள் என்னுடைய பிரச்சனையை ஒரு நொடியில் தீர்த்து வைத்து விட்டீர்கள். நான் உங்களை என் கிராம தலைவராக நியமித்துக் கொண்டு மிகவும் சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நானே ஆச்சாரிய சாணக்கியரை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறேன்
என்று கூற அதை கேட்டு அவர் நிம்மதியாக புன்னகைத்தார். இன்னொரு புறம் ராஜசபையில் நடந்து கொண்டிருந்த கூட்டம் கலைக்கப்பட்டாலும் அங்கிருந்த அனைவரும் ஆச்சாரிய சாணக்கியரின் அறையில் ஒன்றாக கூடியிருந்தார்கள். அவர்கள் யாராலும் இன்று நடந்ததை சுத்தமாக நம்ப முடியவில்லை. இதுவரை ஒரு மன்னரின் அனுமதியில்லாது ராஜசபை கலைக்கப்பட்டதே கிடையாது. ஆனால் ஆச்சாரிய சாணக்கியரோ சந்திரகுப்தனை பற்றி சிறிதும் யோசிக்காது உடனடியாய் முடிவெடுத்து அந்த ராஜசபையை கலைத்திருந்தார். இதனால் அவர்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தாலும் அதை யாரும் ஆச்சாரிய சாணக்கியரிடம் கேட்பதற்கு தைரியம் இல்லாததால் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்க மெதுவாக அமைச்சர் கேசவநாதன் மட்டும் தயக்கமாய், ஆச்சாரியரே, இதுவரை எங்களுடைய வாழ்நாளில் எந்த ஒரு மன்னரை எதிர்த்தும் தலைமை ஆலோசகர் ராஜசபையை கலைத்ததாக நாங்கள் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதுவரை நடந்ததாக கூட கேள்விப்பட்டது கிடையாது என்று சொல்ல ஆச்சாரிய சாணக்கியருக்கு அவர்களின் கருத்து புரியாமல் இல்லை. எனவே அவர் மிகவும் அமைதியான குரலில், ஆனால் சில சமயங்களில் இவ்வாறான விஷயங்கள் நடைபெறுவது தவிர்க்க முடியாத ஒன்று அமைச்சரே. ராஜசபையின் மரியாதையும் மன்னரின் மரியாதையும் ஒன்றுதான். மன்னர் நம்முடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்ளாத பொழுது நாம் தாராளமாக ராஜசபையை கலைத்துக் கொள்ளலாம். இதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருப்பது போல் தோன்றவில்லை என்று கூற இதை கேட்ட இன்னொரு அமைச்சர் சற்று யோசனையாக கூறினார். நீங்கள் கூறுவதும் சரிதான் ஆச்சாரியரே. நாங்கள் கூட மன்னரது இந்த கோபத்தை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். அவருக்கு தனது ராஜசபையில் இருக்கும் அமைச்சர்களை எல்லாம் எவ்வாறு மரியாதையோடு நடத்த வேண்டும் என்பது தெரியவில்லை என்று கூற ஆச்சாரிய சாணக்கியர் உடனடியாய், எதற்காக இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த அமைச்சர், ஆச்சாரியரே, இப்பொழுது நமது மன்னர் ஒரு சாதாரண ஊர் தலைவருக்கு கிராம தலைவர் பொறுப்பை கொடுத்து இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கிறார். இப்படியே அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் பின்பு நாளையே எந்த ஒரு அறிவும் இல்லாத மனிதனை கூட்டி வந்து அவனையும் மகத நாட்டின் ராஜசபையில் அமைச்சராக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சரியான முன் அனுபவம் இல்லாத மனிதர்களால் எவ்வாறு இந்த ஆட்சியை சரிவர நடத்த முடியும்? ஒரு அமைச்சர் தன்னுடைய வேலையை சரியாக செய்யாமல் இருந்தால் நாட்டின் வளர்ச்சியில் எவ்வளவோ பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. மேலும் அது மற்ற அமைச்சர்களுக்குத்தான் மிகப்பெரிய பாரமாக அமைந்துவிடும். ராஜசபை கூட்டம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் அமைச்சர்களின் மரியாதையை தாண்டியும் யார் அதில் பங்கேற்கிறார்கள் என்ற மிகப்பெரிய கௌரவமும் அடங்கி இருக்கிறது என்று கூற அதை கேட்க கேட்க ஆச்சாரிய சாணக்கியரின் முகபாவனை மாறியது. இதை கண்ட மற்ற அமைச்சர்கள் கூட தங்களது மனதில் இருந்த கேள்வியை சொல்லாது அமைதியாகிவிட ஆச்சாரிய சாணக்கியரும் மிகவும் தெளிவாக கூறினார். என்னை மன்னித்து விடுங்கள் அமைச்சரே. மகத நாட்டின் ஆட்சி இப்பொழுது மாறிவிட்டாலும் உங்கள் மனதிற்குள் இருக்கும் கௌரவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சிறிதும் செல்லாமல் அப்படியே தான் இருக்கின்றன. நீங்கள் எப்பொழுதும் ஆள்பவன் ஆளப்படுபவன் என்ற ஒரே எண்ணத்தை தான் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்திருக்கிறீர்கள். அதனால்தான் சந்திரகுப்தன் செய்த இந்த விஷயத்தை கூட உங்களால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்கள் மீது எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்களே இவ்வாறு கூறுவதை பார்த்தால் என்ன முடிவுக்கு வருவது என்று எனக்கு புரியவில்லை என்று கூற அனைத்து அமைச்சர்களும் இதை கேட்டு திகைத்து போனார்கள். ஆனால் ஆச்சாரிய சாணக்கியரோ அவர்களை கூர்மையாக பார்த்து, சந்திரகுப்தன் ஒரு மாபெரும் வீரனாக இருந்தாலும் அவன் ஒரு மன்னனாய் இருக்கக்கூடிய அனைத்து தகுதிகளும் இருக்க பெற்றவனாக இருந்ததால் தான் நான் மகத நாட்டிற்கு அவனை மன்னனாக அறிவித்தேன். எனவே ஒரு மன்னர் தன்னுடைய விருப்பப்படி என்னென்ன முடிவுகளை எல்லாம் எடுக்கலாமோ அத்தனை சுதந்திரமும் சந்திரகுப்தனுக்கு நிச்சயமாக இருக்கிறது. மேலும் அவன் ஒரு மனிதரை சரியாக எடை போட்டு ஒரு முக்கியமான பொறுப்புக்கு தகுந்தவராக இருப்பார் என்று எண்ணினால் அதில் எந்த ஒரு தவறும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அப்படியே அவன் முடிவுகளில் தவறு இருப்பதாக தோன்றினால் உங்கள் மனதில் அவன் மன்னன் என்ற எண்ணம் இப்பொழுதும் சரிவர பதியவில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது என்று கூற ஆச்சாரிய சாணக்கியர் இவ்வாறு பேசுவதை கேட்டு அனைத்து அமைச்சர்களும் பயந்து போனார்கள். அவ்வளவு நேரமும் அவர் சந்திரகுப்தனின் மீது நல்ல கோபத்தில் இருந்தார். ஆனால் திடீரென்று எதற்காக அவர் இவ்வாறு வேறு விதமாய் பேசுகிறார் என்று யோசிக்க ஒரு அமைச்சர் சற்று வியப்பான குரலில் கேட்டார். அப்படியென்றால் மன்னரின் இந்த முடிவில் உங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது ஆச்சாரியரே என்று கேட்க அவர் புன்னகைத்தார். இல்லை, சந்திரகுப்தனின் இந்த முடிவில் எந்த ஒரு தவறும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. சொல்லப்போனால் சந்திரகுப்தன் முதல் முறையாக தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சியே அடைகிறேன். இருப்பினும் அவன் என்னுடைய கருத்தையும் கேட்காது இவ்வாறு செய்திருக்க வேண்டாம் என்ற சிறு வருத்தம் என் மனதிற்குள் இருந்தாலும் அவன் இன்று தனியாக நின்று ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தன் அளவில் சரி செய்திருக்கிறான். எனவே இவையெல்லாம் நம்முடைய வளமான எதிர்காலத்தின் தொடக்கங்கள் என்றே நான் எண்ணுகிறேன். ஒரு நாட்டின் மன்னன் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த மொத்த நாடும் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது முடிவு செய்யப்படும். மேலும் உங்கள் அனைவருக்கும் இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இனிமேல் மேட்டுக்குடியைச் சேர்ந்த மக்கள் மட்டும்தான்
ராஜசபையில் அமர்ந்து ஆட்சி பொறுப்பை எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை இத்தோடு கைவிட்டு விடுங்கள். தகுதியுள்ள எந்த குடிமக்கள் வேண்டுமானாலும் மகத நாட்டின் ராஜசபையில் அமர்ந்து இந்த நாட்டிற்கான திட்டங்களை தீட்டுவதற்கு தன்னாலான முயற்சிகளை தாராளமாக எடுக்கலாம். உங்கள் யாருக்கேனும் இந்த எண்ணத்தில் மாற்று கருத்து இருந்தால் இப்பொழுதே கூறிவிட்டு நீங்கள் உங்கள் விருப்பப்படி ராஜசபையை விட்டு சென்று விடலாம். ஏனென்றால் உங்களை விட கௌரவத்தில் குறைவாக இருக்கும் மனிதர்களோடு நீங்கள் வேலை செய்ய விரும்ப மாட்டீர்கள் என்பதே என்னுடைய எண்ணம் என்று ஆச்சாரிய சாணக்கியர் தெள்ளத் தெளிவாக கூற இதை கேட்டு அனைத்து அமைச்சர்களும் மிகவும் அமைதியடைந்தார்கள். ஆனால் அமைச்சர் கேசவநாதன் மட்டும் உறுதியான குரலில், ஆச்சாரியரே, உங்களுக்கு மன்னரின் முடிவு மீது இத்தனை நம்பிக்கை இருந்தால் பின்பு நீங்கள் எதற்காக உடனடியாய் கோபம் கொண்டு ராஜசபையை கலைக்க வேண்டும்? நீங்கள் அவருடைய முடிவை ஏற்றுக்கொண்டு அதன்படி தொடர்ந்து நடந்திருக்கலாமே என்று கேட்க அதற்கு ஆச்சாரிய சாணக்கியரும் பொறுமையாக பதில் கூறினார். நீங்கள் எண்ணுவது தவறு அமைச்சரே. இது சந்திரகுப்தன் எடுத்த முடிவை பற்றிய விஷயம் கிடையாது. மாறாக அவன் ராஜசபையின் முக்கியத்துவத்தை பற்றி புரிந்து கொள்ளாது இருந்ததால் தான் நான் அவ்வாறு ஒரு முடிவை எடுக்க வேண்டியதாகிவிட்டது. அவன் ராஜசபையின் கொள்கைகளை புரிந்து கொண்டு அதன்படி பொறுமையாக பேசியிருந்தால் நிச்சயமாக நான் அதை கலைத்திருக்க மாட்டேன். இது அவன் செய்த தவறுக்கான தண்டனை தானே ஒழிய என்னுடைய தனிப்பட்ட விருப்பு எதிலும் சம்பந்தப்பட்டது கிடையாது. மேலும் அவன் தன்னுடைய தவறை உணரும் வரை இந்த ராஜசபை மறுபடியும் கூட போவது கிடையாது என்று சொல்லிவிட இதை கேட்டு அமைச்சர்கள் அனைவருக்கும் வியப்பாக இருந்தது. சந்திரகுப்தனும் ஆச்சாரிய சாணக்கியரும் எவ்வளவுதான் வாக்குவாதம் செய்து கொண்டாலும் அவர்கள் மனதிற்குள் ஒரு புரிதல் இருப்பது அவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்த இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி அறிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருந்தார்கள். இனி எத்தனை நாட்களுக்கு மகத நாட்டின் ராஜசபை கலைந்தே இருக்கப் போகிறது? மன்னர் ஹம்பி மற்றும் ஆமாத்தியரின் திட்டங்கள் வெற்றி பெறுமா? திரவியனோடு சேர்ந்து நந்தினியும் மன்னர் ஹம்பியின் படையிடம் மாட்டிக்கொள்ளப் போகிறாளா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.